ஓர் ஒரு அது அஃது இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒன்று அப்படிங்கிறது குறிக்கிறதுக்கு ரெண்டு சொற்களை யூஸ் பண்ணுறாங்க. ஓர் ஒரு. ஓருங்கிறது உயிர் எழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னாடியும் ஒருங்கிறது உயிர்மை எழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டு ஓர் ஊர், ஓர் ஏரி, ஒரு மரம். இதே மாதிரியே அஃது அப்படிங்கிறத உயிர் எழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னாடியும் அதுங்கிறத உயிர்மை எழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டு அது நன்றாக உள்ளது, அஃது இங்கே உள்ளது. அதாவது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அதுவும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறதும் வரணும். இதே மாதிரியே ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்லை எடுத்து நாளும் காசும் இந்த மாதிரியான சொற்கள் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இங்கே ஒருமை சொற்கள் தான் வரணும். ஒவ்வொருங்கிறத அடுத்து ஒருமை சொற்களே வர வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாள்களும் அப்படின்னு வராது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காசும் என்பன போன்ற ஒருமை சொற்களே வர வேண்டும். ஓகேங்களா? அடுத்து எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை அப்படிங்கிறது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்தனைங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும். ஓகேங்களா? எத்தனை மலர்கள் உள்ளன. எத்துணை அப்படிங்கிறது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்துணை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னா அந்த அளவு அதோட காலம் அப்படிதை பொறுத்து தான் அந்த எத்துணைங்கிறத போடணும். ஓகேங்களா? தேங்க்யூ.